ஒருத்தனுக்கு அப்பதான் கல்யாணம் ஆகியிருந்தது. அவனுக்கு ஒரு சந்தேகம், தன்னோட மனைவிக்கு சரியா காது கேட்கலையோன்னு. இதை போய் எப்படி கேட்கறது, கேட்டா தப்பாயிடுமே நினைச்சிட்டே இருந்தவன் ஒரு நாள் அவனோட மனைவி சமையல் ரூம்ல சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவன் தோட்டத்துல நடந்துகிட்டு இருந்தான். உடனே அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. சத்தமா ஏமா இன்னைக்கு என்ன சமையல்னு கேட்டான். அந்த பக்கத்துல இருந்து எந்த பதிலும் வரல. உடனே இவன் இன்னும் சத்தமா ஏமா இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு கேட்டான். மறுபடியும் எந்த பதிலும் வரல. ஆஹா, நாம சந்தேகப்பட்டதே சரியா போச்சுன்ட்டு நேரா ஹாலுக்கு வந்தான். மறுபடியும் சத்தமா ஏமா இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு கேட்டான். அப்பயும் பதில் வரல. கோவமா நேரா சமையல் ரூமுக்கு போனான். எத்தனை தடவை கேட்கிறேன் இன்னைக்கு என்ன சமையல்னு அப்படின்னு கேட்டான். உடனே அவனோட மனைவி சொன்னாங்க, இதோட 3வது தடவை சொல்றேன், இன்னைக்கு முருங்கைக்காய் சாம்பார் சாதம்னு. அப்பதான் அவனுக்கு புரிஞ்சது, மனைவிக்கு காது கேட்காம இல்ல, இவனுக்கு தான் காது கேட்கலன்ட்டு. இது போன்ற நல்ல கதைகள் மற்றும் விடுகதைகளை கேட்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருமையான கதைகள் சேனலை.